ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் இந்த ஜூம் வழியாய் பார்க்கிறது மிகவும் சந்தோஷம். அஹ், இந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்தினுடைய இருந்த உங்களை குறித்து இது பாரம் அஹ், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு என் இருதயத்தில் தேவன் வைத்த ஒரு ஒரு பாரம் என்னன்னா, நான் எப்பொழுதும் நான் எப்படி இருக்கணும்னு சொன்னா, பதறுகிற ஒரு மனுஷனாய் நான் இருந்துடவே கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் அந்த அது என்னை அது எனக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்னாரு, தன்னுடைய வருகை வரும்பொழுது நான் விசுவாசத்தை பார்ப்பனும், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா விசுவாசிக்கிற மனுஷர்கள் எந்த நாளிலும் பதறவே மாட்டாங்க. அவங்க எப்பொழுதும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அமைதலாய் அவங்க அமர்ந்திருக்க அவங்க அவங்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க. இந்த இதை தான் நான் கடந்த நாள்ல நானும் இதை யோசித்து இதையே தான் என்னுடைய இருதயத்துல அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கிற காரியம். என்னன்னு சொன்னா, அமர்ந்திருக்க பழகிக்கொள் எப்பொழுதும். அதாவது எப்பொழுதும் அது பதறாம ஒரு இடத்துல அமர்ந்திருக்க பழகணும். அதுதான் அது. இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்து தான் இப்ப நான் பிரசங்கித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 46ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். 46:10 அப்படி எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இதை சொல்றது யாருன்னு சொன்னா, கோராகின் புத்திரர் அவங்க இந்த பாட்டை ஒப்புவிக்கிறாங்க. கோராகினுடைய குமாரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க அவங்க அப்பா எல்லாம் மோசேக்கு எதிர்த்து நின்று அவங்க அவங்க முரட்டாட்டம் பண்ணி அவங்க இதன்னும் போது, இந்த கோராகின் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கூட சேராம என்ன பண்ணாங்கன்னா, கோராகின் புத்திரர்கள் அவங்கள விட்டு விலகிட்டாங்க. அவங்க அதனால வேதம் என்ன எழுதி வச்சுக்கன்னா, கோராகின் அந்த கூட்டம் எல்லாம் தேவன் அவங்க உயிரோடு கூட விழுங்கும் போது வேதம் என்ன சொல்லணும், கோராகின் புத்திரரோ சாகவில்லை. அந்த இதுல அவங்க இதாகல. ஏன் எல்லாருமே கோராக அந்த கூட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் மாண்டு மடியும் போது கோராகின் புத்திரர்கள் மட்டும் சாகலைன்னு சொன்னா, ஒரே ஒரு காரணம்னா, அவங்க அந்த குடும்பத்துல அவங்க தகப்பன் அவனுடைய அவங்க எல்லாம் அந்த குடும்பத்தாரெல்லாம் மோசேக்கு விரோதமாய் அவங்க அவங்க போராட்டமும் முரட்டாட்டம் பண்ணும்போது, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், நான் அதெல்லாம் சேர மாட்டேன், நான் அமர்ந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமர்ந்திருக்க வெளியே வந்துட்டாங்க. அவங்களை விட்டு இதோடு கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு. அதனாலதான் இந்த வார்த்தை தேவன் யாரை கொண்டு எழுதினார்னா, அமர்ந்திருந்த கோராகின் புத்திரரை கொண்டுதான் தேவன் இந்த வார்த்தையை சொன்னார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்ப நான் தேவனை அறிந்து கொள்ளணும்னா, நான் முதல்ல நீங்களும் நான் என்னன்னா, என்னுடைய ஒரு ஒரு அமர்ந்திருக்க நான் பழகணும். அமர்ந்திருக்கிறது தான் என்ன நடக்குன்னா, என்னுடைய இருதயத்துல அனலை அது பெருக்கி கொண்டே இருக்கும். என்னுடைய ஹார்ட் எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொன்னா, கோல்டா இருக்காது. என் ஹார்ட் எப்பவுமே பேர்னிங்கா இருந்துட்டே இருக்கும். அதாவது எனக்குள்ள ஒரு எரிகிற இருதயம், எனக்குள்ள ஒரு பற்றி எரிகிற ஒரு இருதயம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும். எப்ப இருக்குன்னு சொன்னா, நான் அமர்ந்திருக்க நான் பழகும் போதுதான். வெளிப்படுத்தின விஷயம் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த மாதிரி நீ குளிரும் இல்லை நீ அனலும் இல்லாம நீ இருந்தீன்னா, உன்னை நான் என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தேவன் எதிர்பார்க்கிறது, நம்ம எல்லார்ட்டையும் தேவன் எதிர்பார்க்கறதுல என்னன்னு சொன்னா, நான் அமர்ந்திருக்க நான் பழகி இருக்கிறேனா. என்னுடைய இதுவே அதுதான். இப்போ ஏன் நான் அமர்ந்திருக்க பழகணும் அப்படின்னு சொன்னா, என்னை தேவன் அனல் மூட்டி கொண்டே இருப்பார். இன்னும் சொல்ல போனா, நான் அனல் கொண்டவனாய் நான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே இருப்பேன், குளிரா இருக்க மாட்டேன். நான் இந்த ஒரு இதுல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அனல் கொண்டவனாய் நான் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். வரும் நிறைய ஃப்ளட்டா, நிறைய வெள்ளம் போல நிறைய வந்துட்டே இருக்கும். எப்படியாவது கூட இவனை அணைச்சிடணும், தேவன் பேர்ல இருக்கிற அன்பை இவனை அணைச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ இந்த காலத்துல நிறைய காரியங்கள் நம்ம மேல விழுந்துட்டே இருக்கும். அப்ப நமக்கே ஒரு இது, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி எல்லாம் ஆயிட்டேனே ஆண்டவரே அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவர் நமக்கெல்லாம் நமக்கு ஒரு துணையா இருந்து என்ன பண்ணுவார்னா, நான் நீ ஒண்ணும் இல்லை, நீ ஒண்ணு இப்ப என்ன பண்ணுன்னா, நீ பேசாம இப்ப அமர்ந்து இருக்க பழகு.
நீ அமர்ந்திருக்க நீ பழகுனினாவே நீ போதும், நீ அனல் கொள்ள ஆரம்பிப்பாய். என்னுடைய இதுவே அதான் என்னன்னா, நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால் நீ அனல் கொண்டு வாழ்வாய் இந்த பூமியில. ஃபயரா இருப்பேன். என் இருதயம் ஒரு பற்றி எரிகிற இருதயம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அப்ப எனக்குள்ள எதுவும் வராது. எனக்குள்ள எந்த ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு பொறாமை அல்லது வேற ஏதோ எனக்கு ஒரு காரியமோ எனக்குள்ள வராது. எனக்குள்ள எப்படி இருக்குன்னா, நான் ஏதாவது ஒரு மாய்மாலம் அல்லது வேற எதனா ஒன்று வரும்போது, நான் பெருமை இதெல்லாம் வரும்போது நான் விழிப்பாய் இருக்க ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ, அப்படி இது என்னை அணைச்சு போட்டுரும் அப்படின்ட்டு. இந்த இதில் தான் நான் உங்களோடு கூட இந்த காலத்தில் அமர்ந்திருந்தால், ஒரு மனுஷன் அமர்ந்திருந்தான்னா அவன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அதுதான் நான் சொல்ல போறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். இது என்னுடைய ஃபேவரட் வேர்ட். என்னுடைய இருதயத்தில் எனக்கு அநேக நாட்களாய் என்னை ஆசீர்வதித்து அநேக வருடங்களாய் எனக்குள்ள இது இந்த இந்த வசனம் எனக்குள்ள அதிகமாய் கிரியை செய்த வசனம். இந்த வசனம் அதுல நாங்கள் சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது சொல்கிறான் ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. 3வது வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அவன் சொல்றாரு பாருங்க, என் இருதயம், உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புறது என்னன்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இந்த ரெண்டு வார்த்தையில தான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம் அனல் கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் இது கொடுமையான நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஏன்னு சொன்னா அவங்க இருதயம் கோல்ட் ஆயிடும். அந்த இருதயம் அனலா இருக்காது. அதனால அவங்க என்ன, அநேகருடைய அன்பு அவங்க தணிந்து போகும். இன்னும் சொல்ல போனோம்னா என்ன, அவங்க சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் மாறி போவாங்க. ஒரு சுபாவ அன்பே கூட இருக்காது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த சுபாவ அன்பு கூட இல்லாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அவங்க இருதயத்தை குளிர்ந்து போக பண்ணுவாங்க. இருதயம் அவங்க இருதயம் குளிர்ந்து போகும் பண்ணும். ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, என் இருதயம் அனல் கொண்டதுன்னு சொல்றான். அப்படின்னா அவனுக்கு தேவன் பேர்ல இருக்கிற அன்பு, ஜனங்கள் பேர்ல இருக்கிற அன்பு அல்லது மற்ற எல்லாம் மேல இருக்கிற அந்த அன்பு அவனுக்குள்ள என்ன பண்ணா, அவனுக்குள்ள பரிபூர்ணமாய் அவனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த அன்புல ஒரு நாள் அந்த அன்புல மாய்மாலம் இருக்கவே இருக்காது. அவன் ஒரு மனுஷீகமான அன்பை தேடுகிறவனாய் கூட இருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க இருதயம் அனல் கொண்ட இருதயம். அதனாலதான் இந்த நாளிலும் கூட உங்க எல்லாரையும் பார்த்து உணங்கு நான் எனக்கு சொல்லுகிறதுலாம், நான் எப்பொழுது இருந்தாலும் பக்தன் ஏடபிள்யூ டோசர் சொல்லுவார் ஒரு வார்த்தை. அவர் சொல்லுவார் பேர்னிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவார். ஒரு எரிகிற ஒரு இருதயம், அனல் கொண்ட ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலங்கள்ல மிகவும் அவசியமான ஒன்று. அதுக்குதான் சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், மௌனமா இருந்தேன், நான் ஊமையனா இருந்தேன், நலமானதை பேசாமல் அலைந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு எழுதல பாருங்க. அந்த தமிழ்ல எப்படி எழுதிருக்கு, நலமானதையும் நான் பேசாமல் நான் என்ன இருந்தேன்னா, நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். நாம் என்ன பண்ணுவோம்னா, சில நேரத்தில் அலைந்து கொண்டுகிறவர்களா இருப்போம். நலமானதை பேச மாட்டோம், ஆனா இங்க அலைந்து கொண்டிருப்போம். ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றேன்னா, நான் அலையில, நலமானதை பேசல, உண்மைதான், மௌனமா இருந்தது உண்மைதான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, நான் போய் அங்க அமர்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்றான். அதனால நலமானதையும் நான் பேசாமல், நான் அலைகிறவனா இல்லாதபடிக்கு நலமானதை பேசாமல் நான் போய் அமர்ந்திருக்க நான் பழகி கொண்டேன், நான் அமர்ந்திருந்தேன். அப்போ அமர்ந்திருக்கும் போது தான் என்ன நடக்கும்னு சொன்னா, அங்க அடுத்தது, அமர்ந்திருக்கும் போது எனக்கு அனல் உண்டாகல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க எப்பவுமே பாருங்க, நீங்க ஒரு இடத்துல போயிட்டு நீங்க நீங்க ஒரு ஒரு துயரமும் ஒரு துக்கமும் நம்ம இருக்கணும்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்க வேண்டியது, நான் அமர்ந்திருக்க நான் பழகணும். எந்த மனுஷர்கள் யாரா இருந்தாலும் கூட சரி, அவங்க போய் தேவனுடைய சமூகத்துல அவங்க அமர்ந்திருக்க அவங்க பழகும் போது, அங்க முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னா, தேவ சமூகத்தை அவங்க பார்க்கும்போது, தேவனை அவங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள வரும். என்ன துக்கம் வரும்னு சொன்னா, லௌகீக துக்கம் இல்லை. லௌகீக துக்கம் ஒரு நாளும் வரவே வராது.
ஒரு மனுஷன் அவன் அமர்ந்து தேவ சமூகத்துல அவன் அமர்ந்திருக்கும் போது ஒரு நாளும் அவனுக்குள்ள லௌகீக துக்கம் வரவே வராது. அதற்கு பதிலாக என்ன வரும்னு சொன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவனுக்கு வரும். அதனால்தான் பவுல் அந்த வார்த்தையை சொன்னார். கொரிந்தியருக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 7 அதிகாரம், 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தை நீங்க திருப்புனீங்கன்னா, பவுல் அங்கே துக்கப்படுகிறதை குறித்து எழுதுறாரு. அது லௌகீக துக்கம் கிடையாது. எப்பொழுதும் தேவ சமூகத்துல நான் போய் அமர்ந்திருக்கும் போது எனக்கு லௌகீக துக்கம் வரவே வராது. நெவர். நான் லௌகீகமா எனக்கு இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு அந்த மாதிரியான லௌகீக துக்கம் எனக்கு வராது. அதற்கு பதிலாக பவுல் சொல்லுகிறது போல 7 அதிகாரத்துல பவுல் ஒரு வார்த்தை சொல்றார். 7 அதிகாரம் 10 வசனம் பாருங்க. 7:10 என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. அவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்குள்ள வரும். பவுல் அவங்க என்ன சொன்னா, நான் நலமானதை பேசாம அமர்ந்திருந்தேன், எனக்குள்ள இப்ப என்ன என்னுடைய துக்கம் தான் எனக்கு அதிகரித்தது. என் துக்கம் என்ன துக்கம் எனக்கு அறியுதுன்னா, எனக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அதிகரித்து நான் என்ன பண்ணுச்சுன்னா, அது மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை எனக்கு உண்டாக்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தேவ சமூகத்துல நான் உட்காரும் போது, நான் அமர்ந்திருக்கும் போது எனக்கு உண்டாகிறது என்ன உண்டாகும்னு சொன்னா, எனக்கு நான் என்னுடைய மனம் திரும்புதல் தான் எனக்கு உண்டாகும். நான் என்ன மனம் திரும்பணும், நான் என்ன உன்ன நான் இதணும், ஆண்டவரே நான் இந்த இடத்துல என்ன ஆகணும், ஆண்டவரே இப்படின்ட்டு ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த மனம் திரும்புதலை தான் அது எனக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆமா, உண்மையா அதுதான். நான் போய் அவர் சமூகத்துல நான் அமைதியா உட்கார்ந்தேன்னா, ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாருன்னா மற்றதை குறித்து சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் என்னிடத்துல என்ன இருக்கிறது, நான் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத என்னை குறித்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நான் மனம் திரும்ப வேண்டியது இல்லைன்னா நான் சீர் செய்ய வேண்டியதை தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் போதித்து கொண்டே இருப்பார். எப்போ? தேவ சமூகத்துல நான் அமரும் போதும். அமராத ஒரு மனுஷங்கிட்ட தேவன் பேசவே மாட்டார். ஜாக் கூட சமீபத்துல இந்த டெய்லி டிவோஷன் ஏதோ ஒன்றுத்துல பேசும்போது என்ன சொன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷன் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன் கூடலாம் தேவன் பேசவே மாட்டாரு. அவர் தேவன் யாரோடு கூட பேசுகிறது கிடையாது. ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷரோடலாம் தேவன் பேசுகிறது கிடையாது. பேசாம நீங்க உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்த்தாள் மரியாளுடைய காரியத்தை பாருங்க. பேசுனது தேவன் மார்த்தாளை கூப்பிட்டு பேசல. அவர் தேவன் என்ன பண்ணாருன்னா, அமர்ந்திருந்த மரியாளுக்கு தான் பேசிக்கொண்டே இருந்தார். மார்த்தாள் அவ பாட்டுக்கு ஓடின்னு வந்துட்டே இருந்தான். தேவன் அவளை பத்தி ஒண்ணும் கண்டு, நீ ஓடி ஆடி ஒட்டேரு நீ தேவன் அவளோடு கூட பேசவே இல்லை. ஆனா தன் பாதத்துல உட்கார்ந்து இருந்த அந்த மரியாளுக்கிட்ட தான் தேவன் என்ன பண்ணான்னா அவளோடு கூட தான் பேசிக்கொண்டே இருந்தார். அப்புறம் தான் மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட அவ தான் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் இவ்வளவு வேலை செய்யறேன்னு உமக்கு கவலை இல்லையா, என் சகோதரி இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொன்னது தேவன் சொல்லல. முதல்ல மார்த்தாள் தான் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனா அவ அப்படி இல்லை பாரு, அவன் நல்ல பங்கை தெரிந்தெடுத்துக் கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அவன் பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் உன்னோடு கூட பேசுனா பத்தியா, ஏன்னா யூ ஆர் சோ பிஸி. பிஸின்னா என்ன அர்த்தம்னா, பீயிங் அண்டர் த யோக் ஆஃப் சேட்டன், பீயிங் அண்டர் த யோக் ஆஃப் சேட்டானிக் யோக் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிஸிக்கு அர்த்தம். பிஸிக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, பீயிங் அண்டர் சேட்டானிக் யோக் அப்படின்னா சாத்தானுடைய நுகம் என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் அவளோடு கூட பேசல. அவளோடு கூட மரியாளோடு தான் என்ன எவ்வளவோ கேட்டிருப்பா மரியாள், ஒண்ணுமே அவ பதஷ்டப்படல. பாத்தீங்கன்னு சொன்னா அமைதியா உட்கார்ந்து தேவன் பேசணும். அப்ப என்ன, அப்ப மரியாளுக்கு என்ன நடந்தது? அதனாலதான் மரியாள் என்ன பண்ணல, அவங்க அக்காவை பார்த்து ஒரு வார்த்தையும் பேசல. அவ ஏன் பேசல அப்படின்னு சொன்னா, அவர் பாதத்தில் உட்காரும் போது தன் தவறு என்னன்றது அவளுக்கு தெரிஞ்சதுனால, தன் பிழைகளை உணர்ந்ததுனால, தன் அக்கா சொல்றத எதை கூட நம்மள அப்படிலாம் இல்லை, போ எவ்வளவு வேலை செய்யணும் பாரு உனக்கு அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்ல? அந்த நேரத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவள அவளுக்கு தன்னை குறித்து தான் செய்த காரியத்தை குறித்து துக்கம் மரியாளுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அந்த துக்கம் அவளுக்குள்ள இருந்தபடினால அவளுக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு கொண்டே இருந்தது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, என சகோதரர்களே,
நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல நீங்க உட்காரும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா, நீங்க ஒரு நாள் நீங்க வந்து பரியாசக்காரராகவோ அல்லது வந்து மற்றவங்களை பகடி பண்ணுகிறவர்களோ இல்லாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களையும் என்னையும் பிடித்து கொண்டே இருக்கும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அந்த துக்கத்தை குறித்து எவ்வளவு அழுத்த பவுல் அதோடு கூட வரல, வெறும் அப்படியே வெறுமையா சொல்லி விடல. அவர் என்ன சொல்றாரு, பாருங்கள் அப்படின்னா பார், உத்து பார் அப்படின்றார். தான் எழுதுனத நல்லா நல்லா கண்கொண்டு பார், நல்லா பார், கவனிச்சு பார், கவனத்தை சிதற விடாத. இங்க பார், தேவனுக்கு ஏற்ற லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். இங்க பார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே. நீங்க தேவனுக்கு ஏற்ற அந்த துக்கம் உங்களுக்கு வந்ததே, அது பிறரிடத்தில் இல்ல, உங்களிடத்தில். பாருங்க, வேத வசனம் பாருங்க எப்படி எழுது. அது என்ன பண்ணுச்சு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இந்த வார்த்தை சிஎஃப்ஜிக்கு அப்படியே எழுதணும். அதான் நான் சொல்ல. இந்த வார்த்தை உங்க எல்லா இடத்துல, உங்களிடத்துல என்னிடத்திலும் இந்த வார்த்தை அப்படியே நம்ம இதாகும். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் எனக்கு வந்து போது என்ன சொன்னா, அது வந்து நான் ஜாக்கிரதையாய், அதாவது என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஏதோ அசால்ட்டா நான் இருந்துட மாட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். நான் வார்த்தையில, நான் இதுன்றதுல, என் சிந்தையில, எஸ்பெஷலி என்னுடைய தாட் லைஃப்ல, என்னுடைய சிந்தையில நான் ஜாக்கிரதையா இருப்பேன். வெளியே போகும்போது நான் வரும்போது என் சிந்தை வந்து எதனா ஒரு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், உடனே ஆவியானவர் வந்து எனக்கு வந்து, நான் வந்து துக்கப்படுகிற, நான் துயரப்படுகிற நான் மனுஷனா இருந்தேன்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பழகின மனுஷனா இருந்தேன்னா, நான் வெளியே போகும்போதோ நான் எங்க போகும்போது என்ன, என் சிந்தை வாழ்வை குறித்து நான் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பேன். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சிந்தை வருகிறது, ஆண்டவரே இப்படி இருக்கு எனக்கு. நான் எத்தனையோ தடவை நான் வழியில போகும்போது, ரோட்ல போகும்போது எவ்வளோ நேரம், எத்தனையோ நேரங்கள் ஆபீஸ்ல, மற்ற இடங்கள்ல, எத்தனையோ நேரங்கள்ல அந்த ஒரு ஜெபத்தை நான் அடிக்கடிக்க நான் பண்ணது. அது என்ன பண்ணுன்னா, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான உம்முடைய ஆவியை எனக்கு தாரும், ஆண்டவரே தேவரீர் எனக்கு அந்த சுத்த இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கதறுகிற ஒரு மனுஷனா நீங்களும் நானும் இருந்து கொண்டே இருப்போம். அந்த லௌகீக துக்கம் எனக்கு ஜாக்கிரதையா இரு. எப்ப யார விழுங்கலான்னு சாத்தான் காத்துனுங்கிறான், எப்ப உன்னை தட்டி விடலாம், எப்படா இவன் ஏமாறலாம், ஒரு சின்ன கேப் கிடைச்சா இது இவனுக்குள்ள எப்படி நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்றான்னா, அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்பாரு. அப்ப நான் ஜாக்கிரதையா இருக்கணும் எனக்குன்னா, நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் என்னன்னா, நான் வந்து என்னுடைய இருதயத்துல வந்து நான் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் நிறைந்தவனாய் இருக்கணும். லௌகீக துக்கம் அது எனக்கு மரணத்தை கொடுக்கும். எனக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்து எனக்கு வந்து குற்றம் தீர, அதாவது குற்றம் தீரன்னா என்னன்னா, கொஞ்சம் கூட அந்த என்னை வந்து என்னை நியாயம் என்னை வந்து என்னை நியாயம் தீர்க்கிறதுல கொஞ்சம் கூட நான் வந்து கேப் கொடுக்க மாட்டேன். தீர 100%, 100க்கு 100 நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து நியாயம் சொல்லுதலையும் வரும். எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பயம், எவ்வளவு ஆவல், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு கண்டிப்பு அது எனக்கு உண்டாக்கும். இவ்வளவு அது உண்டாக்கும். நான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா வந்து அந்த கண்டிப்பு வந்து எல்லைமே, அதாவது ஒரு இதுவா போவாது. அதே போல இதுல இருந்து கடைசி அவர் என்ன சொல்ற, இவை எல்லாவற்றிலும் நீங்கள் என்று உங்களை நீங்க வந்து சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள். சுத்தவான்கள்னா யாரு? ரொம்ப வெள்ளை சொல்ல சட்டை போட்டுனா சுத்தவானா? இல்ல வேற எதுவும் இல்லை. இல்ல, சுத்தமானது யாருன்னு சொன்னா, அவன் வந்து தன் இருதயத்தில் தேவனுக்கேற்ற துக்கத்தை உடையவர்கள் தான் சுத்தவான்கள். தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவங்க இருதயத்துல எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தேவனுக்கேற்ற துக்கம் எப்போ வரும்? ஒரு மனுஷனுக்கு இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்போ வரும்னு சொன்னா, அவன் வந்து நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருக்க பழகுகின்ற வேலையில் தான். எப்போ ஒரு மனுஷன் வந்து அதே அவன் அமர்ந்திருக்க பழகலையோ, அந்த அவங்ககிட்ட துக்கம் இருக்காது. ஆனா போய் நீங்க அமர்ந்திருக்க பழகு. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு கொலை பண்ணிடுறான். ஒரு கொலை பண்ணவொன்னே அவனுக்கு அப்ப தெரிய மாட்டேங்குது.
கொலை பண்ணிடுறான். அப்புறம் எல்லாரும் பிடிச்சின்னு போறாங்க. பிடிச்சின்னு போயிட்டு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவருக்கு ஆயுள் தண்டனை, இவர் சிறையில் இவர் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் ஜெயிலில் போன உடனே அந்த ஜெயில் ட்ரெஸ்ஸு, அந்த சிறைச்சாலை கைதி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து அவனை சிறைச்சாலையில் போகும்போது தான் அப்பதான் அவன் துக்கப்படுறான். ஏன்? ஏன்னா அப்ப அவன் தனிமையாய் விடப்படுகிறான். அவன் அந்த இடத்துல போய் தனிமையா இருக்கும்போது, ஏன் தானா இப்படி பண்ணேன்னு தெரியல, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், என்னுடைய கோபம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் தனிமையாய் அவனை விடும்போது தான் என்ன பண்றான், மனைவி பிள்ளைகள்லாம் நினைத்து அழுது கொண்டு துக்கப்படுகிறான் அவன். அவன் பிரியமானவர்களே, அமர்ந்து, ஏன்னா அது வரைக்கும் அவன் கொந்தளித்து கொண்டிருந்தான். அவன் அந்த கொந்தளிப்பு தான் அவன் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் அந்த இதை ஆயிடுச்சுன்னா அவன் அவனுக்குள்ள ஒரு இது கொண்டு வந்து, அதனாலதான் சங்கீதக்காரன் அந்த வார்த்தையை சொன்னான். நான் இப்ப அமர்ந்திருந்தேன், அதுக்கப்புறம் எழுதிட்டு எனக்கு துக்கம் உண்டாயிட்டேன், என் துக்கம் எனக்குள்ள என அதிகரித்தது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது பாட்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்படியே துக்கம் தேம்பி தேம்பி அழுகுறோம், தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ஒரு பாவத்துல ஜெயிக்கணும், ஒரு இதுல இருந்து நான் அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை போல நான் இருக்க கற்றுக்கணும். எபிரேயர் 5:5-7 என அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கணும். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட வேண்டுதல் பண்ணார் அப்படின்னு எழுதப்பட்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா, அவர் அவர் உள்ளுக்குள்ள ஒரு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அவர் வேண்டுதல் பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமா, அது எப்பன்னா அவர் போகும்போது தனிமையா இருக்கும்போதெல்லாம் அவருக்கு வந்தது. பிரியமானல, அந்த துக்கம் எனக்குள்ள அதிகரித்ததுன்னு எனக்குள்ள கண்ணீர் வரும். நான் கத்த மாட்டேன், வேணா நான் எத்தனையோ சூழ்நிலையில கத்த மாட்டேன், ஆனா தேவ சமூகத்துல போய் நின்னுகிட்டு துக்கப்படுவேன். எனக்கு கண்ணீர் வரல, கத்தல, எனக்கு அதுவும் தெரியல. எனக்கு துக்கம் இருக்கா தேவ சமூகத்துல போகும்போது? நான் துக்கப்பட்டிருக்கிறேன்னா? இல்ல ஏதோ ஒன்று, ஆண்டவரே நான் இன்னைக்கு இதுக்கு போறேன், அப்படி போறேன் அப்படின்ட்டு, ஓகே பாய், ஓகே, இல்ல நான் உங்களுக்கு கூட பேசிட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமா போறணும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்கன்னா, ஆனாலா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்களுக்கு குளிர் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ளதான் நான் சொல்லுகிறது போல அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு ஏற்ற அந்த சுபாவம் கூட இல்லாதபடிக்கு அவங்களாம் மாறிடுவாங்க. அதனாலதான் எனக்கு எனக்கு எனக்குள்ள இது என்னன்னா, நான் அமர்ந்திருக்க பழகிறேன்னா தேவனிடத்துல போய் நான் தனியா எத்தனையோ பேரை நான் கேட்டிருக்கிறேன். சில பேர், ஒரு பசங்கள்லாம், சில பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரதர், நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன் உங்களுக்கு. நீங்க தேவனோடு கூட நீங்க எவ்வளவு நேரம் தனித்து தேவனோடு கூட நீங்க எவ்வளவு நேரம் நீங்க செலவு பண்றீங்க பிரதர்ன்னு கேட்டிருக்கேன். அவங்க பிரச்சனை அடுக்கடுக்கா சொல்லிட்டே வருவாங்க. இது அப்படியாக்க, வீட்டுல அதை சொல்றாங்க, இப்படி பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, அவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. போதும் பிரதர், நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு நேரம் தேவனோடு கூட தனித்து உறவாடுறீங்க? நீங்க தேவனோடு கூட எவ்வளவு நீ ஆர் யூ கெட் அலோன் வித் காட்? நீ தேவனோடு கூட தனித்து இருந்திருக்கிறாயா? தேவனோடு கூட தனித்திருந்தேன்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரும்னு சொன்னா சங்கீதக்காரனுடைய அனுபவம் தான் வரும். நான் நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் எனக்குள்ள குறைந்தது கிடையாது, என் துக்கம் அதிகரித்தது. வேதம் பாருங்கன்னா எல்லாமே கான்ட்ரரியா இருக்கும். ஏதோ பார்க்கறது அப்படி தெரியும், அதனால ரியாலிட்டி அதுதான். நான் தேவ சமூகத்துல போய் நான் உட்காரும் போது எனக்கு என் துக்கம் எனக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கும். என் துக்கம் எனக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த துக்கம் என்னன்னா தேவனுக்கு ஏற்ற அந்த துக்கம். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் எனக்கு அதிகரிக்க அதிகரிக்க என்ன வரும்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்றது போலதான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பார்த்தீங்களா? பேர்னிங் ஹார்ட் எப்போ வருது ஒரு மனுஷனுக்குள்ள? ஒரு 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 எரிகிற இருதயம், ஒரு பேர்னிங் ஹார்ட் எப்போ வருது? ஒரு பேர்னிங் ஹார்ட் எப்போ வருதுன்னு சொன்னா, சும்மா ஏதோ ஒரு நாள் பாட்டு பாடுறதுனால ரெண்டு இதுன்ற அப்படி வராது, அதெல்லாம் கிடையாது. வேதத்துக்கு வாங்க. வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. என் துக்கம் எனக்குள்ளே அதிகரித்து கொண்டது. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அடுத்த வார்த்தை பாருங்க, என் துக்கம் எனக்கு அதிகரிக்குது, அதிகரித்த உடனே நான் என் ஹார்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அது பேர்ன் ஆகுது. என் ஹார்ட் பேர்ன் ஆகிட்டே இருக்கு. என் துக்கம், என் இருதயம் எரிந்து கொண்டே இருக்கும். என் இருதயம் எரிந்து கொண்டே இருக்கும். ஆமா, எப்போ அந்த அந்த இதை நீங்க பார்த்து கொண்டே அந்த இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 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 நீங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா அது உங்க இருதயத்துல அது எரிந்து கொண்டே இருக்கும். ஹார்ட் பேர்ன் ஆகிட்டே இருக்கும். நீங்க எரிகிற இருதயத்துல போய் பாருங்க, கசப்பு இருக்காது. எரிகிற இருதயத்துல பாருங்க, சண்டை இருக்காது.
எரிகிற இருதயத்துல பாருங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. எரிகிற இருதயத்துல பாருங்க தனக்கென வாழ மாட்டாங்க. எரிகிற இருதயம் இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து பிறரை வந்து மன்னிக்கிறவர்களா இருப்பாங்க. எரிகிற இருதயம் எப்பவுமே அவங்க இருதயம் பேர்ன் ஆயிட்டே இருந்ததுன்னா, இன்னொரு விதத்துல சொல்ல போனா என்னோட ஃபேவரட் இது என்னன்னா, எப்ப ஒரு இடத்துல ஒரு எரிகிற ஒரு தன்மை இருக்குதோ அங்க வந்து வீரியன் பாம்பு வந்து எட்டி பார்க்காது. அங்க வந்து எந்த விஷ ஜந்துக்கள் வரவே வராது. எரிகிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய யானை இருக்குங்க, அப்படியே அடிச்சு போடுற மாதிரி அப்படி பிளிரின்னு வந்து தும்பிக்கை துவங்கின்னு வந்துட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு பந்தத்தை ஒண்ணு ஒரு ஒரு குச்சி எடுத்துப்பாங்க, ஒரு பந்தத்தை கட்டி மண்ணெண்ணெயிலே வர எண்ணெயில துவச்சி அது எரி விட்டு திக்கு திக்குன்னு இருந்து அந்த யானைக்கு முன்ன காட்டினா யானை ஓடிடும். நீங்க வேணா பாருங்க, நிறைய சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். யானையை எப்படி விரட்டுவாங்கன்னு சொன்னா, யானையை விரட்டும் போது நெருப்புங்களையும் நெருப்பு பந்தங்களையும் நெருப்பெல்லாம் காட்டுவாங்க. அந்த இதை பார்த்தோன்னா, இந்த நெருப்பு பார்த்தோன்னா யானை என்ன பண்ணுன்னா, அடிக்க வரவனுக்கு அடிக்காம தன் உயிர் தப்பனா போதுன்னு சொல்லிட்டு அது ஓடினே இருக்கும். அதுதான் பேர்னிங், அதுதான் எரிகிறது. அந்த இருதயம் தான். அப்ப இருதயம் ஒரு சாதாரண வெளிப்புறமான ஒரு காரியத்திலே அப்படி இருக்குன்னு சொன்னா, என் இருதயத்துல எனக்குள்ள ஒரு பேர்னிங் உனக்கு ஒண்ணு எனக்குள்ள இருந்ததுன்னா, அப்ப எனக்குள்ள எப்படி இருக்கும்? சாத்தா என்கிட்ட வரவே மாட்டான். நான் வரவே மாட்டான். அவர் சொல்றது போல எனக்குள்ள வெறுப்பு வரும், எனக்குள்ள கண்டிப்பு இருக்கும். எனக்கு நானே என்னையே நான் டிசிப்ளின், என்னை குறித்தே நான் வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். நோ, யூ ஹாவ் டு, நீ கண்டிப்பா இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது. நான் மற்றவங்களை கண்டிக்கிறதுக்கு முன்ன முதல்ல எனக்குள்ள ஒரு கண்டிப்பு, எவ்வளவு கண்டிப்பையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு ஆவலையும், அதாவது எனக்குள்ள ஒண்ணு ஆவல், எனக்குள்ள ஆவல் எவ்வளவு பக்தி, எவ்வளவு பயம், தேவ பயத்தை, எவ்வளவு தேவ பயத்தையும் ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டே இருப்பார் ஆண்டவர். ஒரு தப்பு செய்துட்டேன், ஒரு இதுல பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நோ, போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா. நீ கேளு. இப்ப நீ உன் ஒய்ஃபு கிட்ட நீ 1000 தடவை மன்னிப்பு கேட்டுப்பா, பரவாயில்ல. 1001 போயிட்டு வா, 1001 போய் கேளு. ஆண்டவர் எவ்வளவு என் ஒய்ஃப் கிட்ட எப்ப பாரு மன்னிப்பு கேட்டுனே இருக்க வேண்டியதாகுது ஆண்டவர். பரவாயில்ல கேளு. இப்போ நீ வந்து உனக்குள்ள நீ வந்து குளிர்ந்துராத, அனலாயிரு. அந்த அனல், அந்த குளிர் எவ்வளவு யாருக்கு இருக்குன்னு சொன்னா, அமர்ந்துரா அந்த அந்த குளிர் யாருக்குள்ள இருக்குன்னு சொன்னா, எப்போ ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல அவன் அமர்ந்திருக்கலையோ அவனுக்குள்ள இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் என்னுடைய இது. அப்படிப்பட்ட மனுஷர்கள், அவங்க அமர்ந்திராதவர்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்வேன், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, அமராத ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், தேவனை தேவன் என்று அறிய மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு இது அப்படின்னு நினைப்பான். அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார், அமர்ந்திருக்க நீங்க பழகு, அமர்ந்திருக்க பழகு. நீ அமர்ந்திருக்க பழகும் போது என்ன ஒண்ணா, உனக்குள்ள அனல் உண்டாகி கொண்டே இருக்கும். ஷூர், நீ ஒன்னா பாருங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க அமர்ந்திருக்க அவர் பழகி பாருங்க, உங்களுக்குள்ள அனல் மூண்டுகிட்டே இருக்கும், அனல் மூண்டுகிட்டே இருக்கும். அநேக சூழ்நிலைகள்ல ஒரு சில வாழ்க்கையில நீங்க தோற்று போய், ஐயோ இது எத்தனையோ மீட்டிங் கேட்கிறேன், எனக்கு என்னவோ பண்ணி பார்க்கிறேன், ஆனாலும் கூட நான் மறுபடியும் மறுபடியும் நீங்க நான் சொல்றேன், ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை, மறுபடியும் ஒரு தடவை தேவனுடைய சமூகத்துல போய் அமர்ந்திருக்க பழகுங்க. தேவனிடத்துல அமர்ந்திருக்க பழகி பாருங்க. நீங்க அமர்ந்திருக்க பழகினா தேவன் ஒரு நாள் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். உங்களுக்கு ஒரு நாள் அவர் வந்து தன்னிடத்துல வருகிற அவளை புறம்பே தள்ளவே மாட்டார். உடனே வந்து உங்களை கன்சோல் பண்ணுவார், உங்களை வந்து உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அதே நேரத்துல என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் விழுந்து போயிருந்தோம்னா அந்த காரியத்திலிருந்து நான் எப்படி எழுந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா என் இருதயத்தை அனல் முள்ளதாய் மாற்றுவார், எனக்கு தைரியம் கொடுப்பார். அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தான். நான் தேவ சமூகத்துல போகும்போது தான் பாருங்க, அவங்க தேவ சமூகத்துல தான் போனாங்க. என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில அப்படியே என் இருதயம் அனல் கொள்ளும் போது அக்கினி எனக்கு என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில அக்கினி மூண்டது, என் நாவினாலே விண்ணப்பம் பண்ண. சும்மா இல்ல, விண்ணப்பம்ன்றது சும்மா கிடையாது. என் நாவினால நாவினால தேவனோடு கூட அர்த்தத்தோடு கூட நான் விண்ணப்பம் பண்ணேன். நான் பண்ணுகிறதெல்லாம் அர்த்தமா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் வந்து ஒரு மனுஷன் அமர்ந்திருக்க பழகும் போது நடக்கிற காரியங்கள். இப்படி அவன் இருதயம் அனல் கொள்ளும் போது என்ன பண்ணுவான்னா, அந்த மனுஷன்தான் பரத்தினுடைய அக்கினியே கூட இந்த உலகத்துல கொண்டு வருவான். பரத்தினுடைய அக்கினி இருக்கு பாருங்க, அந்த அக்கினியே கூட அவன் இந்த உலகத்துல கொண்டு வரும். இப்படி அனல் கொண்ட மனுஷர்கள் தான் வேதத்துல, இப்படி அனல் கொண்ட மனுஷர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேதத்துல பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. இவங்க செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன் பாருங்க.
ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஒன்னு ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். ஒன்னு ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஒன்னு ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் பாருங்க. ஒன்னு ராஜாக்கள் 17:1. அந்த 17:1 என்ன இருக்குன்னா, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இது யாருன்னா தீர்க்கதரிசி எலியா. எலியா என்ன பண்றாருன்னா, அவர் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். அவர் நின்று அவர் சொல்றாரு, ஆகாபை நோக்கி, அவன் ராஜாவாகிய ஆகாபை நோக்கி என்ன சொல்ல, ஏய், இந்த வருஷம் மழை பெய்யாது, என் வார்த்தையினால அன்றி நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்றேன், என் வாக்கின்படி இந்த வருஷங்களில பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். 3 வருஷம் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு நிருபத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 3 வருஷம் மழை பெய்யவே பெய்யாது. 3 வருஷத்துக்கு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அங்க என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் 2ஆம் வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றங்கண்டையில ஒளிந்து கொண்டிரு. அப்படி ஒளிந்து கொண்டிருன்னா அங்க போய் அமர்ந்துரு. அந்த இடத்துல போய் அமர்ந்துரு. ஒளிந்து கொண்டு அங்க போய் நீ உட்காந்து, நீ அங்க போய் ஒளிந்து கொண்டிருந்தா அந்த இடத்துல போய் நீ உட்காந்து அங்க போய் ஒளிச்சு அங்க போய் உட்காந்து பேசாம அமைதியா உட்காந்துரு. யாருக்கு? ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டான்ல. சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாருன்னா, முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த காரியத்தை சொன்ன உடனே அடுத்த வசனம் 18ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க, 17ஆம் அதிகாரத்துல அதே, சாரி, 18ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம். அதுல அங்க 10ஆம் வசனத்துல இப்ப என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இவர் சொல்றாருங்க, உபதியான்கிற ஒரு தேவ மனுஷன் எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தனை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்க இது மாதிரி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, பனியோ மழையோ பெய்யாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களை எடுத்துன்னு போயிட்டாரு. ஆனா அந்த ராஜா என்ன பண்ணான்னா, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க தலையை எடுக்கணும், இல்லைன்னா உங்களை வெட்டணும், உங்களை ஜெயில போடணுன்றதுக்காக, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான்னா, என் ஆண்டவன் உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யம் இல்ல, எல்லா ஜாதியிலும் எல்லா ராஜ்யம் எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு விட்டான், அனுப்பினாரு. அடுத்துட்டு, நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். பாருங்க, சொன்ன பேச்சு நம்பல. ஏய், உங்கள நான் நம்பல, தயாரில்ல, சத்தியம் பண்ணுங்க எல்லாரும். அவன் இல்ல, நீங்க எல்லாம் தெரியல, நீங்க எல்லாம் அவன் எங்கேயோ இருக்கிறான், நீங்க எல்லாம் மறைக்கிறீங்க, அதனால எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. இல்ல, நான் பார்க்கலன்னு எல்லாம் சத்தியம் பண்ணுங்க அப்படின்றான். பாத்தீங்களா? ஒரு ராஜா எல்லா ஜாதிக்கு அனுப்புறான், ராஜ்யத்துக்கு அனுப்புறான், ஆளை காணல. ஆனா ஆள் எங்க இருக்கிறாருன்னா அங்கதான் இருக்கிறாரு. கேரி தாற்றுங்கடையில் அங்கதான் இருக்கிறாரு. அந்த யோர்தான் கிட்ட ஒரு இது கேரி தாற்றுங்கடையில அந்த இதுல கிட்டதான் அங்கதான் இருக்க ஆள், அங்கதான் இருக்கிறாரு. ஆனா ராஜா கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியல? ஏன் தெரியல? ஏன் தெரியலன்னு சொன்னா, எலியா தேவனுக்கு முன்பாக வாடுகிற மனுஷன் இல்ல. எலியா தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்க பழகின மனுஷன். நீ போய் கேரித்த ஆற்றுக்கரையில போய் நீ ஒளிஞ்சுக்கணும். நீ அங்க போய் ஒளிஞ்சிருன்னா, நீ கேரித்த ஆற்றுக்கரையில போய் அந்த ஆற்றங்கரையில எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவானுங்க, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவானுங்க. ஆனாலும் இவன் அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொன்னதன்படியே போய் கேரித்த ஆற்றுல போயிட்டு உட்காந்து பேசாம போய் உட்காந்துக்கிட்டாரு ஒரு இடத்துல. அவர் சொன்ன, இந்த இடத்துல உட்காருப்பா, நீ இங்கதான் ஒளிஞ்சுக்கணும், இங்கதான் உட்காரணும், உட்காந்துட்டு இருந்தார். உட்கார்ந்த தேவன் என்ன பண்ணாரு பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் ராஜா ஜாதி ராஜ்யம் எல்லா இடத்துலயும் தேட சொல்றாரு, ஆனா கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்திலும் தேடுறான். அவன் போய் தேடினா கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கும். ஏன்? அங்க அமர்ந்திருந்தனால தான். அதே சமயத்துல அவர் அங்க அமர்ந்து இருக்காம, ஆமா, கேரி தாற்றுங்கடையில உட்காந்து ஒளிஞ்சுக்கணும்னு சொன்னாரு, சரி கேரி தாட்டும் கொஞ்சம் அப்படியே உலாவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உலாவிந்தானே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். கண்டுபிடிச்சிட்டேன்னு இருப்போம். ஆனா எலியா என்ன பண்ணார்? தீர்க்கதரிசி அங்கே அமர்ந்திருக்க பழகினார். அதுல ஒண்ணு ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா?
அவர் அமர்ந்திருந்தார்ன்றதுக்கு இன்னொரு அத்தா ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா? அவருக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ போய் அங்கே ஒளிச்சுக்க, உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு காக்கைகள் உனக்கு வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கும். அதை சாப்பிட்டு நீ அங்க இருக்கிற அந்த ஆத்தங்கரைகளுக்கு தண்ணியை குடிச்சிட்டு நீ அங்க உக்காந்துருந்தாரு. இப்ப எலியா அந்த இடத்துல அமர்ந்து இருக்காம, சரி ஆண்டவர் சொன்னாரு கேரி தாட்டுறன் கடையிலன்ட்டு நான் போய் வேற ஒரு கொஞ்சம் அங்க போய் வேற எங்கன்னா போய் உக்காந்துட்டு வரேன், கேரி தாட்டு இன்னொரு எங்கன்னா ஒரு ஆத்துக்கிட்ட போய் உக்காரன்னு போயிருந்தா காக்கா எல்லாம் வந்து தேடி பார்த்துருக்கும். என்னடா ஆண்டவர் சொன்னாரு கேரி தாற்றுங்களை தான் உக்காந்துட்டு இருப்பாருன்னு சொன்னோம். வந்து எல்லா காக்காயும் தேடி பார்த்து அப்பத்தையும் ரச்சையும் கொண்டு வந்து காக்காங்களும் தேடி பார்த்துருக்கோம். தேடி பார்த்து எங்க எலியாவை காணும். காணுமே, தேவன் இங்க தான் சொன்னாரு. உடனே என்ன பண்ணோம், அந்த காக்காவும் அந்த எல்லாமே வந்த ரச்சியும் அப்பத்தையும் எடுத்துமே மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க கேரி தாற்றங்கடையில அவர் எலியா இருப்பாரு, நீங்க அவர்கிட்ட போய் கொடுங்கன்னு சொன்னீங்க. நாங்க போய் பார்த்தா அவர் கேரி தாற்றங்கடையில இல்ல, அங்க காணோம் அவரை. அதனால நாங்க கொட்டுன்னு போனதை நாங்க கொண்டு வந்துட்டோம். உண்மையா சொல்றேன், தேவன் சிலதை கொடுத்தது, உங்களுக்குன்னு சில கொடுத்தது வந்து நீங்க பெற்றுக்கொள்ளாம, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவன் அமர சொன்ன இடத்துல நான் அமராதனால. உண்மையாதான் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு தீர்க்கமா உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்குன்னு ஒண்ணு கொடுக்கணும்னு தேவன் கொடுத்து அமிச்சது இன்னும் உங்களுக்கும் எனக்கும் என் கையில எட்டலைன்னா அதுக்கு என்ன காரணம்னா, தேவன் அமர சொன்ன இடத்துல நான் இன்னும் அமரல. அதனாலதான். ஏன் அவருக்கு வந்து இறைச்சியும் அந்த பிரெட்டும் அந்த அந்த இறைச்சியும் வந்து எலியாவுக்கு எப்படி கிடைச்சுன்னு சொன்னா, தேவன் அமர சொன்ன இடத்துல எலியா அமர்ந்திருந்தான். அவன் தீர்க்கதரிசி தான், ஆனாலும் அங்கே அமர்ந்திருந்தான் அவன். அதனாலதான் காக்காங்கெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடுச்சு. ஆஹா, ஆண்டவர் சொன்னாரு, இதோ இந்த இடம் தான் ஆண்டவர் சொன்னாரு, இங்கதான் இருப்பாரு சொன்னாரு, இங்க உட்காந்துட்டு இருப்பாரு, இங்க அமர்ந்து இருப்பாரு, நீங்க போய் கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்களுக்கு சொன்னாரு. நாங்க ஆண்டவருக்கு நாங்க அவர் நல்லா பேசுறத கேட்டோமே, அதனாலதான் கொண்டாந்து ஆமா அதை உட்காந்துட்டு இருக்காரு. ஐயா இந்தாங்க இந்த பிரெட், இந்தாங்க இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல வச்சுட்டு காக்காங்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா எலியா அந்த இடத்துல அமராம இருந்திருந்தா காக்கைங்களுக்கு கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, அமர்ந்திருக்கிறது எவ்வளவு, எவ்வளவாய் அமர்ந்திருக்கிறது எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க. எலியா அதே தீர்க்கதரிசி தான், பெரிய தேவ மனுஷன் தான். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணாருன்னா அமர்ந்திருக்க பழகி கொண்டார். ஒரு நாள் ரெண்டு நாள்ல நிறைய நாள் அங்க இருந்தார். எத்தனை எத்தனை நாள் அங்க இருந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தேவன் அவர் வந்து சாரிபாத் இடத்து அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. போ இங்க இந்த இடம் போ, அந்த அந்த இடத்துல போய் உட்காருன்றாரு. போய் அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தேவன் சொன்ன அந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்து தன்னை வந்து நான் இதனவே இல்லை, அமர்ந்திருக்கிறார் எல்லா இடத்திலும். அதனாலதான் சொன்னேன், அமர்ந்திருந்து தேவன் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே அலையாதீங்க, அலையாதீங்க, இங்க அங்கேயும் அலையாதீங்க, அமர்ந்துருங்க. தேவன் பாருங்க, அமர்ந்திருந்த இந்த மனுஷனை போட்டு காகங்களை கொண்டு வந்து தேவன் போஷித்தார். காகங்களை கொண்டு போய் அமர்ந்திராம இருந்திருந்தா அந்த காக்கா கூட ஏமாந்து போயிருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கும், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க அமர்ந்துருன்னு அவர் சொன்னீங்க, அங்க போய் இருங்கன்னு சொன்னீங்க, ஆனா அங்க இல்லைங்க ஆண்டவரே, அதனாலதான் நீங்க கொடுக்க சொன்ன அந்த பிரெட் அந்த இறைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன், இப்போவாது நாங்க சாப்பிட்டோமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கோம். அதான் தேவன் எனக்கு போஷிக்கணும். தேவன் அநேக இடத்துல அநேகரை தேவன் போஷிக்கிறதே கிடையாது. போஷிக்கணும் தேவனுக்கு வந்து அவருக்கு வந்து இது கிடையாது, என் மேல இது கிடையாது. எனக்கு என்னை தாராளமாய் போஷிக்கணும், என்னை திருப்தியாய் போஷிக்கணும்ன்றதான் தேவனுடைய எண்ணம். என்னை வந்து நான் ஒரு நாளும் அவருடைய வார்த்தை இல்லாம நான் இருக்கக்கூடாதுன்றதான் தேவனுடைய எண்ணம். உங்களுக்கு தெரியுமா, என்னோடு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து என்னை போஷிக்கணும், என்னை வந்து தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை பிழைப்பூட்டணுன்றதுதான் தேவனுடைய உள்ளார்ந்த ஆதங்கம் அவருக்கு. என் பிள்ளை, இவன் நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் ரத்தம் சுந்தி மீட்ட பிள்ளை, நான் இவனுக்கு என் வார்த்தையை கொடுப்பேன். என் வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது பேசணும்னு நினைப்பாரு. ஆனா காத்திருக்கு, அங்க வந்து அமர்ந்து இருக்கிறவர்கள் பஞ்சம். உடனே பார்த்தாரு தேவன். நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், இப்படிப்பட்ட இருதயம் அனல் கொண்ட மனுஷன்தான் பரத்திலிருந்து ஒரு அக்கினியே இறக்க முடியும்னு உங்களுக்கு சொன்னேன். இப்ப அப்படிப்பட்டவர் தான் சாரிபாத்துக்கு போறாரு, அங்க ஒரு காரியத்தை செய்யறாரு. இப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவரை கொண்டு போய் இப்ப அந்த தீர்க்கதரிசி வந்து இப்பதான் உபதியாமனை சொல்லி வந்து சொல்றாரு, இப்போ போய் ஆகாபுக்கு போய் சொல்லு, நான் வந்து எலிசா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னா. உடனே அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் நடக்குது. அப்புறம் இவர் போய் சொன்ன உடனே அப்ப ஆகாப் இருக்கும்போது அவர் சொன்ன உன்னுடைய தீர்க்கதரிசிங்க எல்லாரையும் கூப்பிடு,
நானும் நிக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து இதுனும் வானத்திலிருந்து யார் அக்கினி இறங்குதோ அந்த தெய்வம் தான்டா உண்மையான தெய்வம், நீ இதுன்றியான்னு சொன்னா எல்லாரும் எஸ், கரெக்ட், அதுதான் நல்லது. எல்லாமே அந்த வானத்திலிருந்து எந்த அது சொல்லி கூப்பிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றாரு. இப்ப 24ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். பாத்தீங்களா? இந்த வார்த்தை வாசித்து பாத்தீங்களா? அக்கினினால உத்தரவு அருளுகிற தெய்வம் தான்யா தெய்வம் அப்படின்னு கேட்கிறோம். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை, இப்படியே செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே இதுன்றாங்க. அப்போ எலியா வந்து பாகால் முதல்ல நீங்க செய்யுங்க பண்றாங்க. அவன் வந்து வேதம் 26ஆம் வசனத்துல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவுகளும் என்று காலை தொடங்கி மதியம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். எல்லாம் பார்க்கறான், கிகறான், குதிக்கிறான், கீறிக்கிறான், அவனை என்னென்னவோ சொல்லி பார்க்கறான். ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்போ அவர் வந்து இப்போ எலியா வருகிறார். எலியா வந்து இப்போ அவங்கள பார்த்து அவங்கள பிற்பாடு அவங்க எலியா வந்து அவங்கள அப்பொழுது 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி அதில் ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிறகு 4 குடம் தண்ணீர் ஊத்துறான். எல்லாம் ஊத்துட்டு 3 தரம் ஊத்துறாங்க. 36ஆம் வசனம் பாருங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். சொன்ன மாத்திரத்தில் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காழ்ந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. சரிங்களா? அப்பொழுது இப்பொழுதே பாருங்க, நான் சொல்றான், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பரத்திலிருந்து அக்கினி இறங்கி, பரத்திலிருந்து அக்கினி இறங்கு. எதனால இறங்குச்சு? பரத்திலிருந்து எதனால? ஏன் பரத்திலிருந்து அக்கினி இறங்குதுன்னா, அங்கே அக்கினி இருதயம் கொண்ட தீர்க்கதரிசி அமர்ந்திருந்து தேவனுடைய அக்கினி இருதயம் கொண்ட தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான். வானத்திலிருந்து தேவன் அக்கினி அனுப்புகிறார். பார்த்தீங்களா? லேசா வரல. தேவன் சும்மா ஏதோ ஒரு சொன்னாரு அதனால. எலியா வந்து எப்படிப்பட்டவனா? அமர்ந்திருக்க பழகினவன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 வருஷம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் எலியா உட்கார்ந்து இல்ல, 3.5 வருடங்கள். யாக்கோபு எழுதுறாரு, அவர் வந்து எலியா நம்மை போல மனுஷன கருத்துள்ளவன 3 வருஷம் அவர் ஜெபம் பண்ணாரு, மழை பெய்யலன்றாரு. அப்ப எலியா எப்படிப்பட்டவர்? எலியா எப்படிப்பட்டவர்னா, எலியா வந்து தேவனிடத்துல அமர்ந்திருக்க பழகின மனுஷன். தேவன் அமர்ந்திருக்க பழகினவர் அவர். அதனால்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிதான். நீங்களும் நானும் அமர்ந்திருக்க நம்ம பழகணும்னா அக்கினி, நீங்க அனல் கொடுங்க. நான் சொல்றேன், நீங்க இருக்கிற எல்லாரும், ஐ விஷ் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அனல் கொண்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கு. உங்கள் இருதயம் வந்து எப்படி இருக்குன்னா, உங்கள் இருதயம் அனல் கொள்ளணும். எப்போ? நீங்க தேவனிடத்துல அமர்ந்திருக்க பாருங்க. நீங்க அமர்ந்திருந்து நீங்க தேவன் எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் தேவனிடத்துல முதல்ல அமர்ந்திருக்க பழக பாருங்க. இன்னைக்கு ஒரு இதுல நீதிமொழியில வாசித்தேன். அதாவது ஒரு மனுஷன் வந்து தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாழான பட்டணம் போல இருப்பான். அப்படின்னா என்ன? தன் ஆவியில ஒரு மனுஷனுக்கு அமைதல் இல்லைன்னா அவன் வந்து அந்த அவனுடைய காம்பவுண்ட் எல்லாம் இடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா, வேற ஒண்ணும் கிடையாது. தன் ஆவியில அமைதலா இருக்கணும். அப்ப எப்படி வரும்?
தேவனிடத்துல அமர்ந்திருந்து பாருங்க. நீங்களும் நானும் தேவனிடத்துல அமர்ந்திருக்க பழகி பாருங்க. அனல் கொள்வீங்க. உங்க இருதயம் அனலா இருக்கணுமா? அமர்ந்திருக்க என் சகோதரர்களே, எங்கள் சகோதரியே, அருமையான என்னுடைய குடும்பத்தாரே, நீங்க அனல் கொண்டவர்களா இருக்கணும்ன்றதுதான். அனலா இருப்பீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் தேவன் வாந்தி பண்ணவே மாட்டார். இட்ஸ் அ ஃபயர் பிராண்ட். இவர்கள் அனல் கொண்டவர்கள். இவங்க ஒரு நாளும் இவரிடத்துல விஷ ஜந்துக்கள் இவர்கிட்ட நெருங்கவே நெருங்க. இவர்கள் சுபாவ அன்பு உடையவர்கள். இவர்கள் தேவனை இவங்க இவங்க ஒரு நாளும் இவங்க கிடையாது. இவர்கள் சுபாவ அன்பில வளர்ந்தவர்கள் என்று சொல்லி தேவன் உங்களையும் பார்த்த அவருடைய இருதயமும் பூரிக்கும். அதே எலியா, எப்படி அனல் கொண்ட எலியா ஒரு அக்கினியை இந்த பூமியில அவர் இறக்குனாரோ, அதே போல நீங்களும் நானும் அனல் கொண்டவர்களாய் வாழ்வோம்னா மற்றவர்களையும் நாம் அனல் கொள்கிறவர்களாய் நாம் மாற்றியே வருவோம். தேவன் உதவி செய்வார். கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் ஆண்டவரே காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தீர். குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அனல் மூட்டும் ஐயா. எங்களை அபிஷேகியும், உம்முடைய ஆவினால் எங்களை அனல் மூட்டும். ஆம் ஆண்டவரே, அன்றைக்கு மேல் வீட்டில 120 பேர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருக்கின்ற வேளையில ஆண்டவரே அவருடைய இருதயத்தை அனல் மூட்டி எழுப்பினீர். அக்கினிமயமான நாவுகள் போல ஆண்டவரே பிரிந்து காணப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொரு பேரும் இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அனல் உள்ளவர்களாய் மாற்றினது போல எங்களுக்கும் அமர்ந்திருக்க எங்களை பழைய ஆண்டவரே உதவி செய்யும். எங்கள் கால்களை அடக்கி அமர்ந்திருக்க தெய்வமே எங்களுக்கு உதவி செய்யும்படி நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு இங்கே கூடியிருக்கிற எங்கள் சகோதரர்கள் ஒவ்வொரு பேரிலும் உங்களுடைய பூரண கிருபை இருந்து ஆண்டவரே அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தனை உதவி செய்யும்படி நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.